வெல்கம் டு ஈசிஆர். நான் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ரிசர்ச் மேப் ஃபார் சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து டோட்டல் ரிசர்ச் வந்து நம்ம எப்படி பண்ணணும், எந்த எந்தெந்த ஏரியா கூட லிங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். ஸோ நீங்கள் உங்கள் தீசஸ் ஆர் எம்ஃபில் டெசர்டேஷன் இல்லை பிஜி ப்ராஜெக்டில் கூட நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசர்ச் ப்ராப்ளம் இருக்குன்னு, ரெண்டு ரிசர்ச் கொஸ்டின் இருக்கணும். ரிசர்ச் கொஸ்டின் ஆர் அப்ஜெக்டிவ் ரெண்டில் எது வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ரிசர்ச் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்குனுங்கிறது கிடையாது, ஆனால் ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கம்பல்சரி இருக்குன்னு. ஓகே, ஸோ ரிசர்ச் ப்ராப்ளம் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூவில் இருந்து, அதாவது ப்ரீவியஸாக யார் ரிசர்ச் பண்ணதில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதே ப்ராப்ளமை வந்து மறுபடியும் வந்து நம்ம எடுத்து இந்த ஏரியா ஆஃப் பர்டிகுலர் ஏரியாவில் இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட செக் பண்ணலாம். இல்லைனா புதுசாக ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அதாவது சொசைட்டியில் இப்போ ரீசெண்டாக இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து நம்ம ரிசர்ச் டாப்பிக்காக எடுத்து அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிசல்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் ரிசர்ச் ப்ராப்ளம் எடுக்கணும், தென் ரிசர்ச் கொஸ்டின் ஆர் ரிசர்ச் அப்ஜெக்டிவ் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம ஏன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் தான் வந்து பேக் போன் ஆஃப் த ஸ்டடின்னு நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. ஓகே, ஏன்னா இதை வச்சு தான் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டடி வந்து எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறதே இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டடியை வந்து எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஐடியாவே வந்து இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசர்ச் கேப். இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்லேருந்து தான் வந்து நீங்கள் ரிசர்ச் கேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ரிசர்ச் கேப்னு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டடீஸ், அதாவது முதல்ல இருந்த ஸ்டடீஸ் எல்லாமே எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டடிக்கும் நம்ம ஸ்டடிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்க என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நம்ம அதுலேருந்து என்ன மாதிரி வேரி ஆகி நம்ம ஸ்டடியில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரிசர்ச் கேப்பில் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், தியரிட்டிக்கல் அப்ரோச் ஆர் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டடீஸ் எல்லாமே வந்து எந்த மாதிரி தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டு வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க, கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து நம்ம ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி தியரிட்டிக்கல் அப்ரோச் வந்து எந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் நம்ம ஸ்டடிக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து டாபிக் ரிலேட்டட் லிட்ரேச்சர். ஸோ நீங்கள் லிட்ரேச்சர் தேடும்போது உங்களோட டாபிக் ரிலேட்டடாக தான் வந்து நீங்கள் லிட்ரேச்சர் வந்து தேடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பேங்கிங் சர்வீஸ் குவாலிட்டி பற்றி, பேங்க்கோட சர்வீஸ் குவாலிட்டி பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் குவாலிட்டி பற்றின ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸையும் தேடி எடுக்கலாம், அதே மாதிரி பேங்க் பற்றின ரிவ்யூவும் எடுக்கலாம். ரெண்டு கொலாபரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டைட்டில் நீங்கள் என்ன ஹெட்டிங் ஃப்ரேம் பண்ணுறீங்க, உங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக வந்து நீங்கள் எதை வச்சுருக்கீங்க. இப்போ சர்வீஸ் குவாலிட்டி வந்து என்னோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னா சர்வீஸ் குவாலிட்டி ரிலேட்டட் இருக்க எல்லா ரிசர்ச்சையும் எடுத்து அதில் பேங்க் ரிலேட்டடாக யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து நேரோ டவுன் பண்ணி உங்களோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிபேட்ஸ். ஸோ இந்த டிபேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்து சர்வீஸ் குவாலிட்டி பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அதையவே எடுத்துக்கங்க. சர்வீஸ் குவாலிட்டியில் நிறையா பேர் வந்து பேங்கிங் ரிலேட்டடாகவே பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு. சர்வீஸ் குவாலிட்டி வந்து மோஸ்ட்லி இந்த பரசுராமன் அப்படிங்கிறவரோட அந்த 6 or 5 வேரியபிள்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது எந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆச்சு, ஒருத்தருக்கு சிக்னிஃபிகண்ட் வந்திருக்கு, ஒருத்தருக்கு சிக்னிஃபிகண்ட் வராமல் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட் வந்து யாருக்கெல்லாம் வரல, அதுக்கு அவங்க என்ன ரீசன் வந்து அவங்களோட ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து நீங்கள் டிபேட்ஸ் மாதிரி எடுத்து ஒரு தனியாக நீங்கள் வந்து ஒரு ரைட்டப்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட ஸ்டடியை வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து யாராச்சும் உங்களோட ஸ்டடியை எவாலுவேட் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் உங்கள் ஸ்டடி வந்து நல்லா பெட்டராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வந்து ஒரு இம்பேக்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஓகே, தென் லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் நீங்கள் மெத்தடாலஜி சாப்டருக்கு வருவீங்க. மெத்தடாலஜி சாப்டரில் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ரிசர்ச் கொடுக்கணும். ஸோ மெத்தடாலஜியில் வந்து உங்கள் ஸ்டடி வந்து எதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது, எதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல, எதெல்லாம் வந்து உங்களோட வீக்னஸாக இருக்கோ அது எல்லாமே வந்து லிமிடேஷன் ஆஃப் த ஸ்டடியில் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் லிமிடேஷன் ஆஃப் த ஸ்டடியில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பனாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டடியில் வந்து கொஸ்டின்ஸ் கம்மியாகும். ஓகே, ஏன்னா நீங்களே வந்து ஓப்பனாக சொல்லிடுறீங்க, நான் வந்து இந்த ஏரியாவை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, என்னோட ஸ்டடி இதை கவர் பண்ண கிடையாது, இந்த ஏரியா மட்டும் தான் என் ஸ்டடி கவர் பண்ணிக்குதுன்னு லிமிடேஷனில் கொடுத்துட்டிங்கன்னா தென் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டிசைன். ரிசர்ச் டிசைனில் நீங்கள் வந்து என்ன மாதிரி
சாம்பிளிங் யூஸ் பண்ண போகிறீங்க, சாம்பிளிங் மெத்தட்ஸு, உங்களோட சாம்பிளிங் யூனிட் எவ்வளோ, டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரிசர்ச் டிசைனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ நீங்கள் வந்து ப்ரைமரி டேட்டா யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை செகண்டரி டேட்டா யூஸ் பண்ணுறீங்களா? ப்ரைமரி டேட்டா யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டினரில் போட்டு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை செகண்டரி டேட்டாவில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து சம் தீசஸில் வந்து நீங்கள் வெறும் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் மட்டுமே வச்சு கூட நீங்கள் தீசஸ் வந்து ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவாகவே வந்து ரைட்டப்ஸ்லேயே வந்து தீசஸ் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனா கூட என்ன மாதிரி டேட்டா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்கிறத வந்து மெத்தடாலஜியில் கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ப்ரைமரி டேட்டாக்கு நான் போட்டிருக்கேன் கலெக்ஷன் ப்ரொசீஜர். சாம்பிளிங் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரைமரி டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் ரெண்டில் எது நீங்கள் பண்ணீங்கனாலும் சரி, ரெஸ்பாண்டன்ட் செலக்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அதில் தான் நிறையா பேர் தப்பு பண்ணுவாங்க டிசைட் பண்ணுறதுல. என்ன மாதிரி நம்ம சாம்பிளிங் டிசைன் போட போகிறோம் கலெக்ஷன் மெத்தடுக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகே, ஸோ மெத்தடாலஜி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து டேட்டா அனாலிசிஸ். ஓகே, நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்டடி அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். தென் நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கொஸ்டினில் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து தான். மோஸ்ட்லி நீங்கள் முதல்ல ப்ரீ டிஃபைன்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த டூல் தான் போட போகிறேன் அப்படின்னு எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கொஸ்டினர் அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரி டூல்ஸ் வந்து உங்கள் ஸ்டடிக்கு யூஸ் பண்ண முடியும் அப்ஜெக்டிவ் வச்சு அப்புறமேல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, தென் டேட்டா அனாலிசிஸில் வந்து டேட்டா அனாலிசிஸ்லேருந்து என்ன எடுப்பீங்கன்னா ஃபைண்டிங்ஸ் எடுப்பீங்க. ஓகே, ஃபைண்டிங்ஸ், தென் எவிடன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்ணதில் ஒரு பர்டிகுலராக நீங்கள் உங்களோட ஸ்டடி வந்து ஒரு யூனிக் இதில் தான் நான் பண்ணியிருக்கேன், இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு காட்டுவீங்க. ஸோ அந்த யூனிக்னஸை வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து காட்டணும். அதான் வந்து எவிடன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நீங்கள் எதை வந்து நீங்கள் யூனிக்காக காட்டுறீங்க அப்படிங்கிறத தனியாக காட்டிடுங்க. அதான் வந்து எவிடன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். தென் வந்து நார்மலாக எல்லாமே வந்து ஃபைண்டிங்ஸை வந்து எப்பவும் போல் என்னென்ன அனாலிசிஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஃபைண்டிங்ஸ் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா அனாலிசிஸ் முடிச்சதுக்கப்புறம் தென் கன்க்ளூஷனில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த சஜஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி உங்களோட டேட்டா அனாலிசிஸ்லேருந்து வர்ற ஃபைண்டிங்ஸை வச்சு மட்டுமே வந்து சஜஷன்ஸ் கொடுங்க. ஓகே, ஜென்ரல் சஜஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆன்லைனில் தேடி ஒரு டாப்பிக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டால் நிறையா வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதாதீங்க. ஓகே, உங்கள் ஃபைண்டிங்ஸ் என்ன வருதோ நீங்கள் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் போட்டிருந்தாலும் சரி, இல்லை சை ஸ்கொயர், அனோவா, ரெக்ரெஷன், இல்லை மாடலே போட்டிருந்தாலும் உங்கள் மாடலில் என்ன வந்திருக்கு, உங்கள் எல்லா அனாலிசிஸ்லையும் என்ன ஃபைண்டிங்ஸ் வந்துருக்குதோ அதை வச்சு உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. ஓகே, அந்த சஜஷன்ஸ் வந்து அதையுமே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி சஜஷன் கொடுத்தா வந்து உங்கள் ஸ்டடி வந்து அந்த நீங்கள் எடுத்துருக்கிற ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பற்றி எடுத்துருக்கீங்கன்னா அந்த கம்பெனிக்கு என்ன மாதிரி சஜஷன் கொடுக்கலாம், கம்பெனிக்கு சஜஷன்ஸ் தனியாக கொடுக்கணும். பாலிசி மேக்கர்ஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்கு எப்படி தனியாக கொடுக்கணும். தென் ரெஸ்பாண்டண்ட்டுக்கு நம்ம வந்து சஜஷன் கொடுக்கணும். ரெஸ்பாண்டண்ட்கிட்டையும் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ வந்து நீங்கள் ஈஸியாக அவைல் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி நம்ம 3 கேட்டகரியாக பிரித்து 3 பேர்த்துக்குமே நம்ம வந்து சஜஷன் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டடி, நீங்கள் பண்ணுற ஸ்டடி வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ மேஜர் திங் வந்து சொசைட்டிக்கு, தென் கவர்மெண்ட் ஆர் பாலிசி மேக்கர். நீங்கள் உங்களோட ஸ்டடி வந்து என்ன வந்து அவுட்கம்மாக சொசைட்டிக்கு கொடுக்குது, தென் கவர்மெண்ட் ஆர் பாலிசி மேக்கருக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டடி வந்து எல்லா ரிசர்ச்சுக்கு கம்பல்சரி இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஸ்டடி வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு, உங்களோட ஸ்டடி வந்து 100% கரெக்டாக ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற கான்ட்ரிபியூஷனில் தான் இருக்குது. சொசைட்டிக்குமே பாலிசி மேக்கர்ஸ் ஆர் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் கான்ட்ரிபியூஷன் தான் உங்களோட ஸ்டடி வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையான்னு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே நான் ரெட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் ரிசர்ச் கொஸ்டின் அப்படின்னு அதாவது ரிசர்ச் கொஸ்டின் ஆர் ரிசர்ச் அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஸ்டடிக்காக. ஸோ அது வந்து உங்களோட கொஸ்டினரை வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே, ஆர் உங்கள் கொஸ்டினர் வந்து ரிசர்ச் அப்ஜெக்டிவ் மேட்ச் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸும் கொஸ்டினரும் வந்து இன்டர்லிங்க், ரெண்டுமே ஒன்று மேட்ச் பண்ணி தான் இருக்கணும். அன்ரிலேட்டடாக வந்து எப்பவுமே இருக்கவே கூடாது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டினர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்லேருந்தே எடுங்க. ஓகே, ஏன்னா அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு ஒன். ஓகே, நீங்கள் நியூவாக உட்காந்து புதுசாக இமேஜின் பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் புக்ஸு நோட்ஸ்னு எடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணியோ எழுதவே வேண்டாம். ஆல்ரெடி ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும்.
ஓகே, உங்களோட அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது. ஸோ அதில் இருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பைலட் ஸ்டடிக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கொஸ்டினருக்கு, அதாவது கிராண்ட் கொஸ்டினராக ஃபைனலைஸ் பண்ண முடியாத கொஸ்டினருக்கு வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் இருந்து எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நியூவாக எந்த கொஸ்டினுமே ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம பண்ணுற எல்லா ரிசர்ச் 99% ரிசர்ச் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டடி கொண்டு போவோம். அதனால் நீங்கள் நியூவாக வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து கொஸ்டின்ஸ் போடாதீங்க. அதுக்கு வேலிடிட்டி செக் பண்ணணும், வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, அது மாதிரி ஏகப்பட்ட இது வந்து நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் நீங்கள் வந்து நியூவாக வந்து ஒரு ஸ்கேல் டெவலப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுக்காதீங்க. எப்போவுமே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்லேருந்தே உங்களோட கொஸ்டின்ஸை எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெட் மார்க் நான் போட்டிருக்கேன். இந்த ரெட் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து டிபேட்ஸில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா, யாராருக்கு சிக்னிஃபிகண்ட் வந்துச்சு, யாராருக்கு எந்த மாதிரி நாட் சிக்னிஃபிகண்ட் வந்துருக்குது, என்ன ரிசல்ட் வந்துருக்குதுன்னு நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிஸ்கஷன் வந்து நீங்கள் வந்து டேட்டா அனாலிசிஸ் முடிச்சு நீங்கள் இன்டர்பிரேஷன் போடுவீங்க, இன்டர்பிரேஷன் எழுதுவீங்க. அந்த இன்டர்பிரேஷனில் வந்து நீங்கள் அந்த ஆல்ரெடி இப்போ சர்வீஸ் குவாலிட்டியில் வந்து ரிலையபிலிட்டி அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குன்னா, அந்த ரிலையபிலிட்டி வந்து ப்ரீவியஸாக வந்து ரிசர்ச் பண்ணுவீங்களுக்கான ரிசல்ட் எப்படி வந்திருக்குது, அதுவும் உங்களோட ரிசல்ட்டும் வந்து ஒத்து போகுதா, அதாவது அக்செப்ட் பண்ணுதா, இல்லை வந்து அதுலேருந்து உங்களோட ரிசல்ட் வந்து வேரி ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஸ்டடி வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து ரிசர்ச் மேப். இதை வந்து நீங்கள் 100% எல்லா பாக்ஸையுமே டிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசர்ச் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும். ஓகே, இது என்னோட சஜஷன். இதுதான் வந்து ரிசர்ச் மேப்பிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.